ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜியோ கிட்டேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு சில இடங்களில் 2G 3G கிடைக்கிறதே பெரிய திண்டாட்டமாக இருக்குது. இந்தமாதிரி சுச்சுவேஷனில் ஜியோ கிட்டேருந்து 4G 5Gயை தாண்டி 5.5G அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசாக ஒரு நெட்வொர்க் கவரேஜை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னடா 5.5G அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 5Gயை விட 300 மடங்கு ஸ்பீடான வேகத்தை இந்த 5.5G அப்படிங்கிறது கொடுக்க போகுது. இந்த 5.5Gயோட முக்கியமான ஃபியூச்சர் என்ன, இது எந்த டிவைஸில் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். 5Gயோட அட்வான்ஸ்டு லேட்டஸ்ட் அப்கிரேட் வெர்ஷனை தான் நம்ம 5.5G அப்படின்னு சொல்கிறோம். 5.5G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெட்வொர்க்கோட வேகம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற 5Gயோட 300லேருந்து 400 மடங்கு வரைக்கும் இன்டர்நெட் ஸ்பீடு வேகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அட்வான்ஸ்டு கேமிங் விளையாடுறதுலேருந்து நீங்கள் ஹை டெஃபினேஷன் உள்ள வீடியோவை ஸ்ட்ரீமிங் பண்ணுறது வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். மற்ற நெட்வொர்க் எல்லாம் 5G கவரேஜ் கொடுக்கறதுக்கே திணறிக்கிட்டு இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனில் இப்போ ஜியோ 5.5G அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி கொண்டு வந்ததுனால இது அவங்களுக்கெல்லாம் பெரிய காம்படிஷனாகவே இருக்கும். ஜியோட இந்த 5.5G அப்படிங்கிற தொழில்நுட்பத்தில் இதோட டவுன்லோடு ஸ்பீடு மட்டுமே கிட்டத்தட்ட பர் செகண்டுக்கு 10 GB வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நொடிக்கு டவுன்லோடு ஸ்பீடு 10 GBங்கிறது இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற 5Gயை விட பல 100 மடங்கு அதிகம்னே சொல்லலாம். இந்த ஸ்பீடை பயன்படுத்தி நீங்கள் 1 GB இருக்கிற 10 படத்தை ஒரு நொடியிலேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த 5.5Gயோட அப்லோடு ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா நொடிக்கு ஒரு GB வேகத்தில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க இந்த 5Gயில் உங்கள் டிவைஸில் ஹை 5G பாண்டி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 1 GBலேருந்து 3 GB வரைக்கும் டவுன்லோடு வேகத்தை பெற முடியும். அதேமாரி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் 100 MBலேருந்து 200 MB ஸ்பீடு வரைக்கும் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு நம்மளோட ஆவரேஜ் 5G ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 200லேருந்து 300 MB ஸ்பீடு வரைக்கும் தான் டவுன்லோடு ஸ்பீடு கிடைக்கிது. இந்த 5.5Gயில் சூப்பரான முக்கியமான இன்னொரு ஃபியூச்சர் ஒன்று இருக்குது. அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். நாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா மொபைலுமே சரி, நம்ம ஊருக்குள்ள ஒரு 4-5 இடத்துல டவர் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா எந்த டவர்லேருந்து நமக்கு நல்ல சிக்னல் கிடைக்குதோ அந்த ஒரு குறிப்பிட்ட டவர்லேருந்து மட்டும் சிக்னலை எடுத்து கொடுக்கும். ஒருவேளை சிக்னல் கிடைக்காத பட்சத்தில் அடுத்த டவர்லேருந்து சிக்னல் எடுத்து கொடுக்கும். இப்படி ஒரு குறிப்பிட்ட டவர்லேருந்து மட்டும்தான் சிக்னல் எடுக்க முடியும். ஆனால் இப்போ வந்திருக்கிற 5.5G தொழில்நுட்பத்தில் சுற்றி இருக்கிற எல்லா டவர்லேருந்தும், அதாவது ஒரே நேரத்தில் பல டவர்களில் கவரேஜை கரெக்டாக கவர் பண்ணி கொடுக்க முடியும். இந்த டெக்னாலஜியில் மல்டிபிள் சிக்னல் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ஸ் காலாக இருக்கட்டும், வீடியோ காலாக இருக்கட்டும் எல்லாமே கச்சிடி தரத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட இன்டர்நெட் ஸ்பீடு வேகம் அதிகமாக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்கும். இந்த 5.5Gயை ஜியோ OnePlusஓட சேர்ந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக வெளியான OnePlus 13, 13R அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 மொபைல்லையும் 5.5G சப்போர்ட் பண்ணுறதுக்கான பாண்டு இருக்குது. இப்போதைக்கு இந்தியாவில் 5.5G சப்போர்ட் இருக்கிற 2 மொபைல்னால் அது OnePlus 13, OnePlus 13R அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 மொபைல் மட்டும்தான். இனிமேல் லான்ச்சாக வர மற்ற மொபைல் பிராண்டுகளையும் இந்த 5.5Gயோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.